காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி லிமிடெட், சுதேசிய நாவாய் கப்பல் சங்கம். வஉசி இந்திய விடுதலை போராட்டத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் வஉசி அவர்கள். வர்த்தகத்துக்காக அவர் கப்பல் ஓட்டவில்லை, வெள்ளையனை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக கப்பல் ஓட்டினார். எந்த வாணிபம் செய்ய வந்தானோ அந்த வாணிபத்தாலேயே அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த ஒரே மனிதர் இந்தியாவில் யார் அப்படின்னா வஉசி தான். அதனால தான் இந்தியாவில் யாருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனையை, இரட்டை ஆயுள் தண்டனையை ஆங்கில ஏகாதிபத்திய அரசாங்கம் வஉசியின் மீது விதித்தது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்கள். அந்த காலகட்டம் 1906. பௌர்ணமி கூட்டங்களை நடத்துவார் வஉ சிதம்பரனார். திருநெல்வேலி, தூத்துக்குடி அங்கெல்லாம் பௌர்ணமி கூட்டங்களை நடத்துவார். அப்போந்தான் இந்த மாதிரி ஒரு கப்பலை தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வருது. என்ன காரணம்னா, இந்த கப்பலை தமிழ்நாட்டிலே மிக அதிகமான போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை துறைமுகத்தை நம்பி அவர் ஆரம்பிக்கலைங்க. தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கிற தூத்துக்குடி துறைமுகத்தை நம்பி ஆரம்பித்திருப்பது தான் இதில் மிகப்பெரிய சாதனையிலும் உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் மும்பை துறைமுகத்தையோ வேறு ஏதாவது துறைமுகத்தையோ விசாகப்பட்டினத்தையோ கொச்சினையோ நம்பி இந்த கப்பலை தொடங்கியிருந்தார் அப்படின்னா வாணிப நோக்கத்துக்காக பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனால் எந்த விதமான வாணிப தொடர்பும் இல்லாத ஒரு இடமான தூத்துக்குடியில் அவர் ஆரம்பிக்கிறார். அதற்கும் சுதேசிய காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அப்போ தூத்துக்குடியிலேருந்து நம்முடைய இலங்கைக்கு பார்த்திங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. நிறைய பொருட்கள் இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி ஆகிட்டே இருந்தது. அப்போது இந்திய வியாபாரிகளை அந்த இலங்கை அரசாங்கம் மாற்றான் தாய் கண்ணோட்டத்தோடு பார்த்தது. அவங்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தாங்க, நிறைய கூடுதலான வரிகளை விதித்தாங்க. அவங்க பொருட்களை ஏற்றுமதி செய்வதோ இறக்குமதி செய்வதையோ அவங்க ரொம்ப பாரபட்சம் காட்டினாங்க. அப்போது அங்கே உள்ள வாணிபர்கள் எல்லாருமே கொதித்து கொண்டிருந்த ஒரு நேரம். அப்பொழுது தான் வஉ சிதம்பரம் பிள்ளை என்ன செய்கிறாருன்னா, ஒரு சுதேசிய கப்பல் நிறுவனத்தை துவங்குறார். அதுவும் ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 25 ரூபா அன்னைக்கு. அப்படி 40,000 பேர்கிட்ட அந்த ஷேரை வாங்கி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் அதில் தொகையை திரட்டி அதில் 13 பேரை பங்குதாரராக இயக்குநர்களாக நியமிக்கிறார். அவருடைய சிந்தனை பாருங்கள். அந்த 13 பேரும் பாருங்கள், 13 சமூகத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு முகமது அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய சமயத்தில் ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறுமுகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார், வேலாயுதம்னு ஒருத்தர் இருப்பார், அவர் நாடார் சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் இருப்பாங்க. அப்படி எல்லா சமூகத்தில் உள்ளவர்களையும் அவர் சேர்த்து வைத்து அந்த இதை உருவாக்குறார். அந்த சுதேசி இயக்கம், அந்த சுதேசிய கப்பல் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்த போது அதில் மிகப்பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பாண்டித்துரை தேவருக்கு தான் அதில் மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா இதனுடைய ஒட்டுமொத்த பேருக்கு தலைவர் யாருன்னா அவர் தான். 1.5 லட்ச ரூபா அன்றைக்கி அவர் கொடுத்துருக்கார் அந்த கப்பலுக்காக. அது மட்டும் இல்லை, ராஜாஜி அவர் ஒரு 1000 ரூபாய் அந்த கப்பலுக்காக கொடுத்துருக்கார். நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் 5000 ரூபாய் அந்த கப்பல் நிறுவனத்துக்காக அவர் கொடுத்துருக்கார். இப்படி பலரிடமிருந்து திரட்டி தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று வஉ சிதம்பரம் பிள்ளை இந்த கப்பலை ஓட்டினார். அப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஏன்னா இவர் விடுதலையில் தான் ரொம்ப கவனம் செலுத்தினாரே தவிர கப்பல் நிறுவனத்தில் அவர் அதிகமாக கவனம் செலுத்தலை. ஏன்னா வாணிப நோக்கம் துளியும் வஉ சிதம்பரனாருக்கு கிடையாது. அதனால் அவர் விடுதலை போராட்ட தொடர்பான கருத்துக்களே அவர் இருந்தார். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தை சரியாக அவங்களால கொண்டு போக முடியல. அதில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்த இன்னொரு மனிதர் யாருன்னா, பாரதியார் பணியாற்றிய அந்த இந்து பத்திரிகை, அந்த சுதேசமித்திரன் அந்த பத்திரிகையில் இருக்குல்லையே, அதனுடைய ஆசிரியர் என்பவரும் இதில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார். அந்த காலத்தை புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்த ஒரு விஜயசாஸ்திரி அப்படிங்கிறவர், இந்த மாதிரி நிறைய பேர் இதனால் நஷ்டத்தை சந்தித்தாங்க. அப்போது ஏன்னா இவர் அரசியல் ஈடுபாட்டோடு இருக்கிறதுனால அரசியல் கருத்துக்கள் அதிகம் தெரிவிக்கிறது இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்குது. அதனால் அந்த பங்குதாரர்கள்லாம் ஒன்று கூடி வஉ சிதம்பரம் பிள்ளையை அந்த குழுவிலிருந்து விடுவிக்கிறாங்க. முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க. அப்படி விடுவிக்கப்பட்ட பிறகும் கூட வஉ சிதம்பரம் பிள்ளையோட அந்த குழுவில் எல்லாருமே தொடர்பிலே இருந்தாங்க. வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா, அவங்களுடைய கப்பல் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வஉ சிதம்பரனாருடைய கப்பலை விட விலை குறைவான வரையில் அவன் கொடுத்தான். அப்போது தேசப்பற்று கொஞ்சமும் இல்லாமல் நம்முடைய இந்தியர்கள் எல்லோருமே அந்த கப்பலில் போய் பயணம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் விலையும் ரொம்ப குறைச்சார். அதுக்கு மேலே குறைக்க முடியாது, ஏன்னா எண்ணெய் செலவுலாம் இருக்குது. இருந்தாலும் கூட குறைத்தார். அப்பவும் மக்கள் அங்கே போனதுனால தாக்கு பிடிக்க முடியாமல் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது அந்த கப்பல் நிறுவனம். ஆனால் வஉ சிதம்பரம் பிள்ளை கடைசி வரை மனம் தளராத ஒரு போராட்ட வீரராகவே அவர் இருந்தார்.
ஆஸ்துரை கொல்லப்பட்ட சம்பவத்தின் போதும் சரி, அதன் பிறகு நடந்த எல்லா காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை மனம் தளராத ஒரு நிலையில் இந்த கப்பல் உருவாக்குவதற்காக மிகப்பெரிய பாடுபட்டார் என்பதுதான் வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.